நிச்சயமாய் கூட்டுவேன் சேர்ப்பேன் என்று சொல்லுகிற கர்த்தர் அவர் நாமத்தினால அற்புதத்தை நமக்கு செய்வார். நம்ம வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும், அதிசயம் நடக்கணும். அது எது மூலியமாக நடக்கும்? பணபலத்தின் மூலியமா, சொல் பலத்தின் மூலியமா, சுயபலத்தின் மூலியமா அல்ல. அவர் நாமத்தினால தான் நமக்கு அற்புதம் நடக்கும். அவர் நாமத்தினால தான் நம்ம வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் என்பதை பார்க்கிறோம். அவர் நாமத்தினால் அற்புதம் செய்து இந்த மாதத்தில் ஆண்டவர் நம்மளை கூட்டி சேர்ப்பார். இந்த மாதம் அவர் நாமத்தினால நமக்கு அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். அவர் நாமத்தினால் மாத்திரம்தான் உங்களுக்கு அற்புதம் நடக்கும். எவ்வளோ பணங்களை சேகரித்து நீங்கள் வைத்திருந்தாலும், எவ்வளோ பொன் வெள்ளிகளை நம்ம வைத்திருந்தாலும், அற்புதம் பொன் வெள்ளியினால உண்டாகாது, காசுனால உண்டாகாது, நிலத்தினால உண்டாகாது. அற்புதம் ஆண்டவர்னால மாத்திரம்தான் செய்ய முடியும். நடக்காததை நடக்க வைக்கிறது தான் அற்புதம். செய்ய முடியாததை செய்ய வைக்கிறது தான் அற்புதம். இது இனிமே ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு அங்கே புள்ளி ஸ்டாப் வைப்பாங்க. முடியாது, அதை முடித்து காட்டுகிற ஒரு இடம்தான் அற்புதம். அவர் நாமத்தினாலே நமக்கு அற்புதம் நடக்கும். இதுவரை உங்கள் வாழ்க்கையில், பிறந்த நாள் முதல் இதுவரை உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்காமல் இருக்குதா? அற்புதத்தை ருசிக்காமல் இருக்கிறீங்க என்றால், இன்றைக்கே இந்த வேளையில் உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லி ஒப்புக்கொடுங்க. அவர் நாமத்தை விசுவாசிங்க. பிறந்த நாள் முதல் உங்களுக்கு அற்புதம் நடக்கவில்லை என்றாலும், பெரிய அற்புதத்தில் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் செஞ்சுருக்கிறாரா? அற்புதம் செஞ்சுருக்கிறாரா? உங்கள் வாழ்க்கையில் செஞ்சுருக்கிறார். எங்கள் வாழ்க்கையிலே செய்திருக்கிறார். அவர் செய்வார். இன்னும் அதிகமாக விசுவாசிக்கும் போது பெரிய அற்புதத்தை ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் அதை செய்வார். ஒரு சபையில் நீங்கள் வந்திருக்கிறீங்க. அந்த சபையில் எதை நம்பி வந்திருக்கிறீங்க? இந்த சபைக்கு வந்தால் நான் உங்களுக்கு காசு தரேன் அப்படின்னா நீங்கள் வந்தீங்கன்னா அது ஒரு லாபம் உங்களுக்கு. இவர் போனால் வாரம் ஏதோ காசு தராருன்னு, இல்லை வாரம் சாப்பாடு போட்டால் ஏதோ சாப்பாடு போடுறாங்க அதனால் வரோன்னு சொல்லலாம். ஆனால் இந்த சபை உங்களுக்கு என்ன தந்தது? ஒன்றுமே தரலையே. உட்கார்றதுக்கு ஏதோ சேர் கொடுத்துருக்குறோம், ஏதோ காத்தோட்டமாக இருக்கிறதுக்கு ஜன்னல் திறந்து வச்சுருக்குறோம், ஒரு ஃபேன் ஓடுது, உங்களுக்கு உட்காந்து ஏதோ ஆராதிப்பது. கார் நிப்பாட்டு இடம் இல்லை. பைக்கு ஸ்டாண்டு ஒருத்தர் நிப்பாட்டினார் நம்ம சபைக்கு வரவங்க. என்ன பாஸ்டர் இது நிப்பாட்டுனா மண் உள்ளே போயிட்டே இருக்குது அப்படின்றார். வண்டி நிப்பாட்டு நல்ல இடம் இல்லை. என்ன அற்புதம் சபை உங்களுக்கு தருகிறது. இந்த சபையில் நான் தைரியமாய் சொல்லுவேன், பணம் இல்லை, பொருள் இல்லை. சில நேரத்தில் சபை திறந்து தான் இருக்கும். என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் எங்கள் பாஸ்டர், அவர் பேர் ஜான்சன். அவர் இப்போ கூட என்னை திட்டுவார். போன வாரம் கூட என்னை திட்டினார். அந்த பூட்டை ஒழுங்காக போட்டியா அப்படின்னு கேட்டார். இன்னும் பூட்டே போடலை சரியா. திருட வந்தாலும் ஒன்றும் இல்லை, உள்ளே ஒன்றும் இல்லை, எடுத்துகிட்டு போனால் இந்த 4 சேர் தான் எடுத்துகிட்டு போகணும். வேறு ஒன்றும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இங்கே பணம் இல்லை, பொருள் இல்லை, வெள்ளி இல்லை, ஒன்றுமே கிடையாது. ஆனால் தைரியமாக நான் ஒன்று சொல்ல முடியும், இந்த சபையில் அவர் நாமம் இருக்கிறது. இயேசு என்கிற நாமம் இந்த இடத்துல இருக்கிறது. அந்த நாமத்தை நீங்கள் இந்த இடத்துல விசுவாசிக்கும் போது, நீங்கள் தங்கமே இல்லாமல் இந்த சபைக்குள்ளே வந்தீங்கன்னா, அவர் நாமத்தை விசுவாசித்துட்டு போகும்போது உங்களுக்கு நல்ல ஆண்டவர் தங்கத்தை கொடுப்பார், நல்ல ஆசீர்வாதமாக கொடுப்பார். நல்ல பீரோலாம் போட்டு அந்த தங்கத்தை என்ன செய்யுங்க, பூட்டி வச்சுருங்க. ஏன்னா கர்த்தர் ஒரு நாள் பேசினார்னா, உங்களோட இடைப்பட்டாருன்னா ஆண்டவருக்காக அந்த தங்கத்தை கொடுங்க. தங்கமே இல்லாமல் வரீங்க, தங்கமாக வரீங்க பாருங்கள். பித்தளையாக வர நம்மளை தங்கமாக மாற்றி அனுப்புகிறார். அதனால தான் ஒவ்வொரு நாளும் நாங்கள் காலையிலே வந்துடுறோம். ஒவ்வொரு நாளும் பித்தளையாக வரோம், தகரமாக வரோம், துருப்பிடிச்சு போய் வரோம். நம்மளை தங்கமாக மாற்றி அனுப்புகிற ஒரு காரியம், ஒரு அற்புதம் தான் இந்த சபை உங்களுக்கு தருகிறது. யாராவது கேட்கலாம், இந்த சபைக்கு போய் ஏன் போகிற அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்த சபையில் பித்தளையாக வந்த எண்ணெய், துரும்பாக வந்த எண்ணெய் ஆண்டவர் தங்கமாக மாற்றி இருக்கிறார் என்ன நீங்கள் சொல்லணும் சாட்சியாய். ஆண்டவருடைய நாமம் இந்த இடத்துல மகிமைப்பட்டு கொண்டு இருக்கிறது.
நாங்கள் வந்தப்போ இந்த மகிமையினுடைய அளவை பார்க்குறோம் சபையில், இப்போ மகிமையினுடைய அளவை பார்க்குறோம். நாளுக்கு நாள் இந்த சபையில் மகிமை அதிகரிச்சுட்டே தான் போகுது. ஆண்டவர் நடத்திட்டே தான் போகிறார். எப்பப்பெல்லாம் சரி மெயினில் ஒரு இடம் பார்ப்போம், மாம்பாக்கத்தில் ஒரு இடம் பார்ப்போமோ அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் ஆண்டவர் இங்கே ஒரு அற்புதத்தை செய்வார். உடனே நமக்கு மனசு என்ன ஆகும், சரி இருக்கும் மனுஷன் தானே, அப்படி இப்படி போகும்போது ஆண்டவர் பிடிச்சி வைப்பார். உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் எதற்காக இங்கே அழைக்கப்பட்டு வந்திருக்கிறீங்களோ ஆண்டவர் உங்களோட தேவைகளை சந்திப்பார். சபையில் நிச்சயமாய் அவர் நாமத்தினால உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். இந்த சபை நிச்சயமாய் உங்களுக்கு அற்புதத்தை செய்யும். சாட்சியாய் நீங்கள் இருப்பீர்கள். அப்போஸ்தலருக்கு எழுதின நடபடிகள் 3வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அப்போஸ்தலர் எழுதின நடபடிகள் 3வது அதிகாரம். ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்தில் தேவாலயத்துக்கு போனார்கள். தன் தாயின் வயிற்றில் இருந்து சப்பனியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி பாருங்க, நல்லா அந்த வசனத்தை கவனிச்சிங்களா? பிச்சை கேட்கறதுக்காக ஒருத்தன் நாளோடு அந்த இடத்துல வருகிறான். அவனை தூக்கிட்டு 4 பேர் வருகிறாங்க. எதுக்கு? அவனை தேவாலயத்தின் வாசலில் வைக்கிறாங்க. ஆலயத்தின் வாசலில் வைத்து அவன் ஏதாவது கிடைக்கும்னு சொல்லி அவன் வருகிறான். நாடோறும் அந்த தேவாலயத்தில் அவன் பிரவேசிக்கிறான். அவன் வாழ்க்கையில் பாருங்கள், இந்த 2வது வசனம் ஆரம்பிக்கும் போது சொல்லுகிறது, தாயின் வயிற்றில் பிறக்கும் போதே சப்பானியாய் பிறந்தவன். மெடிக்கல்னாலே ப்ரூஃப் பண்ண முடியாது. அவன் மெடிக்கல்னாலே ப்ரூஃப் பண்ணிட்டாங்க. இவன் சப்பானியாய் பிறந்தவன். அவனை தேவாலயத்தில் கொண்டு வந்து எதுக்கு? தேவனை ஆராதிப்பதற்காக கொண்டு வந்தாங்க. இந்த சர்ச்சு வாசலில் அவனை எதுக்கு கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்கன்னா, பிச்சை எடுக்கிறதுக்காக கொண்டு வந்து அவனை வைத்திருக்கிறாங்க. இந்த இடத்துல பேதுரும் யோவானும் என்ன செய்கிறார்? தேவாலயத்துக்குள்ளே பிரவேசிக்கிறதை பார்க்க முடிகிறது. மிராக்கலாக ஆண்டவர் செய்ய போகிற ஒரு காரியம். இதை நினைக்கும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்து 3வது நாள் உயிர்த்தெழுந்து 40 நாள் சீஷர்களுக்கு தரிசனமாகிறார். அடுத்த 10 நாள் அவர் போயிட்டார், மேலே போயிட்டார். ஆவியானவரை அவர் மேலே போயிட்டார். நான் போய் உங்களுக்கு தேற்றவாளன் அனுப்புகிறேன்னு சொல்லி ஒரு 10 நாள், ஆக மொத்தம் 50 நாள். 50வது நாள் இவங்க உட்காந்து கூடி ஜெபிக்கிறாங்க. இவங்க எல்லாம் கூடி ஜெபிக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் அங்கே ஊற்றப்படுகிறார். ஊற்றப்பட்ட பிறகு ஆண்டவர் செய்த அப்போஸ்தலர்களை கொண்டு செய்த முதல் அற்புதம் இதுதான். அப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த 50 நாள் ஒரு சில நாட்கள் மாதங்கள் இருக்கலாம். அப்போ நான் நினைக்கிறேன் இயேசு போய் கொஞ்சம் ஒரு 2 மாதம் தான் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 2 மாதம் 3 மாதம் தான். அது வரைக்கும் இந்த சீஷர்கள் பேதுருவும் யோவானும் இயேசுவோடு கூட இருந்தாங்க. இயேசுவோடு கூட இருந்து எல்லாவற்றையும் பார்க்குறாங்க. அவர் செய்த அற்புதத்தெல்லாம் பார்க்குறாங்க. அப்போ இயேசு தேவாலயத்துக்கு போனார். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்தார். அப்படின்னா இயேசு கிறிஸ்து இந்த தேவாலயத்துக்கு ஏற்கனவே வந்திருக்கிறார். சுவிசேஷ புஸ்தகத்தில் வாசிக்கிற எருசலேம் தேவாலயத்தில் இயேசு கிறிஸ்து முன்னாடியே வந்திருக்கிறார். ஆனால் இங்கே வசனம் சொல்லுகிறது, இவனை நாடோறும் கொண்டு வந்து அங்கே வைக்கிறாங்கன்னு. தினைக்கு கொண்டு வந்து அவனை சர்ச்சு வாசலில் வைக்கிறாங்க. ஏதாவது அவனுக்கு பிச்சை போடுவாங்க, அவன் பொழப்பு நடத்தணும்னு சொல்லி. அப்போ இயேசு கிறிஸ்து உயிரோடு மனுஷனாக அவர் உயிரோடு இருக்கும்போது அவர் அந்த சப்பானியை பார்த்துருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது பைபிளில் இல்லை. ஒரு தியானித்தபடி இயேசு கிறிஸ்து அந்த சர்ச்சுக்குள்ளே வந்திருக்கிறார். அப்போ இவனை நாடோறும் அந்த அலங்கத்தின் வாசலில் வச்சுருக்கிறாங்க. ஒருவேளை இவனை பார்த்துருப்பார். ஆனால் என்ன நினச்சிருப்பார், இந்த சப்பானியை இவனுக்கு நான் அற்புதம் செய்ய போகிறதில்ல, பேதுரும் யோவானும் ஒரு நாள் இவனை என்ன செய்ய போகிறாங்க, எழுப்ப போகிறாங்கன்றது ஆண்டவருக்கு ஒருவேளை தெரிஞ்சிருக்கலாம். இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து இந்த தேவாலயத்தில் அடிக்கடி வந்துட்டு போனபடி நம்ம வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தை அடிக்கடி வந்துட்டு போகலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு நாளை வச்சிருக்கிறார். இந்த சப்பானி எப்போ எந்திரிக்கணும், முடவனாக இருக்கிற இவனுக்கு எப்போ அற்புதம் கிடைக்கணும் என்பது, யாரை கொண்டு கிடைக்க வேண்டும் என்பதும் கூட ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆண்டவர் நினைத்து வைத்திருக்கிறார். நம்ம நினைப்போம் இவங்களால தான் அற்புதம் நடக்க போகுது, இவங்களால தான் என் காரியம் மாறப்போகுது, இவங்க தான் என் பிஸ்னஸ்க்கு என்ன செய்ய போகிறாங்க, ஒரு ஒளி விளக்காக இருக்க போகிறாங்க. அவங்க ஒளி விளக்காக இருக்க மாட்டாங்க, இருள் விளக்காக மாறி போயிடுவாங்க. ஆண்டவர் யாரை கொண்டு அற்புதத்தை செய்யணும்
எப்போ செய்யணும், எத்தனை மணிக்கு செய்யணும் என்பது கூட ஆண்டவருக்கு தெரியும். நமக்கு அது தெரியாது. அதுதான் கர்த்தருடைய அற்புதம். அவருடைய அற்புதத்தில் 100% 1% கூட குறைவு இருக்காது. பாருங்க வசனத்தை, 9ஆம் மணி நேரத்தில் வருகிறாங்க, பேதுரு யோவானும் வருகிறாங்க. எத்தனை மணிக்கு வரணும், எத்தனை மணிக்கு அலங்கத்தின் வாசலில் அந்த பிச்சைக்காரன் வந்து உட்காரணும், சப்பானி வந்து உட்காரணும், இப்போ என்ன நடக்க போகுது என்பது முதற்கொண்டு ஆண்டவருக்கு தெரியும். உங்கள் வாழ்க்கையில் எத்தனாம் மணி நேரத்தில் உனக்கு நஷ்டம் வரப்போகுது, எத்தனாம் மணி நேரத்தில் உனக்கு கல்யாணம் நடக்க போகுது. நான் அதுதான் நினச்சேன். மாப்பிள்ளையை என்னை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க முன்னாடி. பொண்ணு வரும்னு பார்த்து பொண்ணு வரல. அது பொண்ணு காரில் இறங்கி அது பொறுமையாக தானே வரும். அதுவும் அந்த புடவையை கட்டி அந்த நெட்டெல்லாம் போட்டு அது பொறுமையாக தானே வரும். அப்போ முன்னாடி நான் இதை தான் நினச்சேன். ஆண்டவர் இந்த நேரத்தை எனக்கு குறிச்சிட்டார். நான் அவசரப்பட்டு பொண்ணு வரும்னா வராது. பொண்ணு வந்துருச்சு, சர்ச்சுக்குள்ளே அனுப்ப மாட்டுறாங்க. அது கேமராமேன் வேறு இருக்கிறாள். அந்த கேமராமேன் என்ன செய்கிறான், பொறுமையாக வாங்க பொறுமையாக வாங்க பொறுமையாக வாங்க. அங்கே மாப்பிள்ளை நான் என்ன செய்கிறேன், வருமா எப்போ வரட்டும், வந்துருச்சு ரெடியாருன்றாங்க. வந்து தட்டிட்டு போகிறாங்க. என்ன ரெடியார், என்னையா ரெடியாக இருக்கணும், ரெடியாக தான் இருக்க, சீக்கிரம் கூட்டிகிட்டு வாங்கயா, ஒருவேளை பசி வேறு எடுக்குது. எத்தனை மணிக்கு பொண்ணு வந்து உட்காரணும் முதற்கொண்டு கர்த்தருக்கு தெரியும். 9ஆம் மணி வேளையில் அங்கே பேதுரும் யோவானும் அந்த இடத்துக்கு போகிறாங்க. அந்த டைமு கூட ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் குறித்து வச்சுட்டார். அவர் அற்புதம் செய்வதற்கு உங்கள் வாழ்க்கையில் நேரத்தை கூட ஆண்டவர் குறித்து வச்சிருக்கிறார். நாளை கூட ஆண்டவர் குறித்து வச்சிருக்கிறார். என்ன செய்ய போகிறார் என்பதை மாத்திரம் பார்க்கிறோம். இப்போ இந்த தேவாலயத்தில் பார்க்கிறோம். 5வது வசனத்தை வாசிப்போம். அவன் அவர்களிடத்தில் ஏதாவது கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்க்கிறான். இவங்க மூலியமா ஏதாவது எனக்கு கிடைக்குமோ என்று. அடுத்த வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எழுந்து நட என்று சொன்னான். ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினால நீ எழுந்து நட, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை. இன்னைக்கு இந்த சபையில ஆண்டவர் உங்களை வந்து கொண்டு வந்து வைத்திருக்கிறார். எத்தனை மணி நேரத்தில் உங்களுக்கு அற்புதம் நடக்க போகிறது, எந்த நாளில் உனக்கு அற்புதம் நடக்க போகிறது, எந்த நாளில் உனக்கு திருமணம் ஆக போகிறது, எந்த நாளிலே உன்னுடைய பெரிய வாசல் திறக்க போகிறது, எப்போ கர்த்தர் உன்னை எழுப்பி உயரத்தில் கொண்டு போவார் என்கிற எல்லா அற்புத காரியத்தையும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த சபை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறது. இந்த சபை உங்களுக்கு தரும் என்பதில் ஆச்சரியம் அதில் ஒன்றுமே கிடையாது. ஆமென். நாம் விசுவாசிக்கிறோம். ஆமென். அவர் நாமத்தினாலே பேதுரு சொல்லுகிறார், வெள்ளியும் பொன்னும் ஒன்றும் என்னிடத்தில் இல்லை. பேதுருவை சபைக்கு அடையாளமாய் சொல்லுகலாம். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவை தான் சொல்றார். பேதுருவே, நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாது. பேதுரு ஒரு சபைக்கு அடையாளம். அப்போ சபை இந்த பேதுரு என்ன சொல்லுகிறாரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை. இன்னைக்கு இந்த சபை உங்களை பார்த்து என்ன சொல்லுகிறது, வெள்ளியும் பொன்னும் இந்த சபையில் இல்லை, பணம் இல்லை, இந்த சபையில் தங்கம் இல்லை, வெள்ளி இல்லை. அப்போ என்ன இருக்கிறது இந்த சபையில்? அவருடைய நாமம் இருக்கிறது. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த சபை உங்களுக்கு அற்புதம் செய்யும். இந்த சபை உங்கள் வாழ்க்கையை மாற்றும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவர்களுக்கு மேலே ஒரு வல்லமை இருந்தது. பேதுரு யோவானு மேலேயும். நானாக இருந்த அந்த இடத்துல அந்த வல்லமையில் சொல்லியிருப்பேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நம்மளை எழுந்துடுறா அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு அற்புதம். தாயின் வயிற்றில் பிறக்கும் போதே ஊனமாக பிறந்தவன். வசனம் அப்படி தான் சொல்லுகிறேன். மெடிக்கலி எந்த ஒரு ப்ரூஃபும் பண்ண முடியாது. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையிலும் மெடிக்கலாக எந்த ப்ரூஃபும் பண்ண முடியாமல் இருக்கலாம், சாத்தியம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சாத்தியமாய் அதை மாற்றி கொடுப்பார், சாத்தியமாய் அதை மாற்றுவார். ஆண்டவரால் செய்ய முடியாதது ஒன்றுமே கிடையாது. என் தேவனால் செய்ய முடியாதது ஒன்றும் கிடையாது. அவர் நம்மளை உயர்த்தி, நம்மளை மகிமைப்படுத்தி, நம்மளை சந்தோஷப்படுத்தி, உங்களை அழகுபடுத்தி பார்க்கிறவர் தான் நம்மளுடைய அற்புதமான இந்த இயேசு கிறிஸ்து. இந்த பேதுரு யோவானுக்கு எப்படிப்பட்ட தைரியம் அந்த இடத்துல வந்ததுன்னு தெரில. இந்த பைபிளில்
புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது அந்த வாசித்துட்டு வரும்போது சுவிசேஷ புஸ்தகத்தில் நிறைய இடத்துல பேதுரும் யோவானும் ஒன்றா இருப்பாங்க. ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு நல்ல ஒரு மனம், நல்ல ஒரு ஐக்கியம் இருக்கும். ஒரு இடத்துல யோவான் சுவிசேஷகத்தில் எழுதியிருப்பார், இயேசு சொல்லிக்கிட்டே வருவார், பேதுருவை பார்த்து நீ ஆட்டை மேய்ப்பியா, அன்பா இருப்பியான்னு பேசிக்கிட்டே வருவார். இவன் சும்மா இல்லாமல் கேட்பான், இவன் காரியம் என்னன்னு கேட்பான். அவனுக்கு தன்னை குறித்ததை விட இவன் கூட இருக்கிற இவன் நல்லா வந்துடுவானா இல்லை இவன் நம்ம கீழே இருப்பானான்னு ஒரு டவுட்டு. அதனால் கேட்குறான். இப்படி பல இடத்துல யோவானும் பேதுருவும் ஜெபிக்க போகும்போது ஆண்டவர் பேதுரும் யோவானையும் தான் கூட்டிகிட்டு போகிறார். அப்புறம் முற்றத்தில் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்த பிறகு இயேசு கிறிஸ்துவை அடிக்கும் பொழுதும் அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பேதுரும் யோவானும் தான் இருப்பாங்க. பேதுரு மறுதளித்ததும் யோவானுக்கு தெரியும். ஆனால் ஒருபோதும் தன் நண்பனை என்ன செய்யலை, அவன் காட்டி கொடுக்கல. நீ தானே மறுதளிச்ச இயேசுவெல்லாம் சொல்லலை. ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு நல்ல ஒரு ஐக்கியம் இருந்தது. அதனால தான் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து சபைக்கு போகிற ஒரு மனம் இருந்தது. இன்றைக்கி கணவன் மனைவியாய் வரும்போது ஒரு மனமாய் வரணும். இந்த ஒரு மனம் தான் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யும். இந்த ஒரு மனம் தான் உங்கள் வாழ்க்கையில் ஜெப வாழ்க்கையில் அநேகமான அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்யும். ரெண்டு பேருடைய மனசு ஒரே மாதிரி வரணும். சர்ச்சுக்கு என் மனைவி என்ன செய்யக்கூடாது, நான் இன்றைக்கி என்ன பாட்டு பாட போகிறேன்னு தெரியலையே, என்ன காடை பிடிக்க போகிறேன்னு தெரியலையே நினச்சிட்டு வரக்கூடாது. நான் என்ன நினச்சிட்டு வரக்கூடாது, இன்றைக்கி என்ன வார்த்தை கொடுக்க போகிறேன். ரெண்டு பேரும் ஒரே மனமாக வரணும். நாங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறோம், ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். சில சபையில் பார்க்குறோம், ஒரே பொதுகராக இருந்தனால பார்த்துருக்கிறேன். கணவர் ஒரு பக்கம் வருவாங்க, மனைவி ஒரு பக்கம் வருவாங்க. கணவர் ஆராதனை முடிஞ்சவொன்னே தான் உட்காருவார், மனைவி ஆராதனைக்கு முன்னாடியே வந்துடுவாங்க. உடனே பாஸ்டர் கேட்பார், என்னம்மா உன் கணவர் வரலையா? அவர் வருவார் பொறுமையாக. ஏன்னா வீட்டில் சண்டை போட்டுட்டு வந்திருப்பாங்க. இங்கே ஒரு மனமாக இல்லைன்னா அற்புதம் நடக்காது, அதிசயம் நடக்காது. அற்புதம் பேதுரு யோவானுக்குள்ளே ஒரே மனம் இருந்தது. அந்த ஒரு மனசு ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு நல்ல ஒரு ஐக்கியம் இருந்தது. இயேசு கிறிஸ்து இறக்குற வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ஐக்கியம் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருந்தது. இன்றைக்கி கணவர் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு ஐக்கியம் இருக்கணும். ஒரு பாஸ்டர் கடந்த நாட்களில் ஒரு திருமணத்துக்கு போனோம். ஒரு பாஸ்டர் சொன்னார், அந்த பாஸ்டர் தான் அந்த திருமணத்துக்கு பிரசங்கம் பண்ணுறார். அவர் சொல்கிறார் அந்த திருமண நிகழ்ச்சியில், நான் இதுக்கு முன்னாடி ஒரு விழாக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்தேன். 2 மணிக்கு அந்த பாஸ்டரை வர சொன்னாங்களாம். இவர் 2 மணிக்கு போனாராம். 2 மணி ஆச்சு, 2:10 ஆச்சு, 2:15 ஆச்சு, ஏதோ நடக்கலையாம். அந்த கணவரை கூப்பிட்டு, என்னப்பா 2 மணிக்கு வர சொன்னேன், இன்னும் ஜெபத்தை ஆரம்பிக்கல, எப்போ ஆரம்பிக்கிறதுன்னு கேட்டதுக்கு, கொஞ்சம் இருங்க பாஸ்டர் வரேன்ட்டு போயிட்டார். இப்போ அந்த அம்மாவை கூப்பிட்டு கேட்டுருக்குறாங்க, அம்மா உன் கணவர் 2 மணிக்கு வர சொன்னார், நான் 2 மணிக்கு வந்துட்டேன், மணி 2ஆவது இன்னும் ஆரம்பிக்கல. அந்த ஆள் என்ன சொல்கிறது, நான் சொல்கிறதா இங்கே நடக்கும், 3 மணிக்கு தான் 3 மணிக்கு நீங்கள் ஆரம்பிங்க பாஸ்டர் அப்படின்னாங்க. யாருடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது? பெண்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. ஐக்கியம் இல்லை குடும்பத்தில். 2 பேருக்குள்ள நிகழ்ச்சி நடத்துகிறது 2 பேரும் தான். அப்போ 2 பேருக்குள்ளே ஒரு மனம், ஒரு ஐக்கியம் இருக்கும்போது தான் ஆண்டவர் அந்த இடத்துல அற்புதத்தை செய்ய முடியும். நீ ஒரு பக்கம் போ, நான் ஒரு பக்கம் போகிறேன், நீ ஒன்று பண்ண, நான் ஒன்று பண்ணுறேன். அந்த ஒரு மனம் இல்லைன்னா ஆண்டவருடைய நாமத்தை கொண்டு நம்மளை அற்புதம் செய்ய முடியாது. பேதுருக்கும் யோவானுக்கும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே நல்ல ஒரு லவ்வான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அன்பான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது. அதனால தான் மறுதளிக்கிற இடத்துல இருக்கிறாங்க, இயேசு கூடவும் இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ளே இருந்த ஐக்கியம்தான் 9ஆம் மணி வேளையில் அவங்க ஜெப ஆலயத்துக்குள்ளே அவங்க பிரவேசிக்கிறாங்க. ஒருவேளை சொல்லியிருக்கலாம், நான் இப்போ போகிறேன், நீ அப்புறம் வர. 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு ஐக்கியம் இருந்தது. இன்றைக்கி ஆண்டவர் நல்ல வாழ்க்கையை நமக்கு தந்திருக்கிறார். இன்றைக்கி இந்த சபையோடு உங்களுக்கு ஒரு நெருங்கின ஐக்கியமாக இருக்கும். பேதுரு ஒரு சபையாக எடுத்துக்கோங்க, யோவான் ஒரு விசுவாசி பிள்ளைகளாக நம்மளாக எடுத்துப்போமே. அப்போ பேதுருவுக்கும் யோவானுக்கும் ஒரு ஐக்கியம் இருந்தது. 9ஆம் மணி வேளையில் அந்த பேதுரு யோவானும் சபைக்குள்ளே பிரவேசிக்கிற மாதிரி 9ஆம் மணி ஆராதனையில் நீங்களும் இந்த பேதுருவாகிய இந்த சபையும் நாமளும் என்ன செய்கிறோம், சந்திக்கிறோம். நாம் 2 பேரும் என்ன செய்கிறோம், ஐக்கியப்படுகிறோம். ஆமாம். இப்போ என்ன ஆகுது, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட. ஆண்டவர் நம்ம மூலியமாய் இந்த பகுதியில் எல்லா இடத்திலும் பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்ய போதுமானவராய் கர்த்தர் இருப்பார். அதனால் ஆண்டவர் இடத்துல உங்கள் வாழ்க்கையை இந்த சபையோடு ஒப்பு கொடுக்கும்போது அவர் நாமத்தினால உங்களுக்கு அற்புதத்தை அவர் செய்வார். அவர் நாமத்தினால சபையில் குடும்பத்தில் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். 7வது வசனத்தை வாசிப்போம். வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான்,
பலன் கொண்டது. இயேசுவின் நாமத்தினால அற்புதம் உனக்கு நடக்கும் சொல்லி அதோடு அந்த கட்டத்தை விடலை. அவன் வலது கையினால உங்களை தூக்கி விட்டான். இன்னைக்கு இந்த சபை உங்களை தூக்கிவிடும். இந்த சபை வெறும் வார்த்தையை மட்டும் பேசுகிற சபை அல்ல. பேதுரு வெறும் வார்த்தையை மட்டும் சொல்லலை. நசரேயனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும், எழுந்து நடன்னு வெறும் வார்த்தையோடு இந்த சபை முடிகிறது அல்ல. வார்த்தையை கேட்டுவிட்டு கடந்து போகிறவர்கள் மாத்திரம் நீங்கள் அல்ல. வசனம் சொல்லுகிறது, அவன் கையை பிடித்து அவனை தூக்கி விட்டான். சபை உன்னை கையை பிடித்து உன்னை தூக்கிவிடும். குழியிலிருந்து உன்னை தூக்கிவிடும். கடன் பிரச்சனையிலிருந்து உன்னை கையை பிடித்து தூக்கிவிடும். அநேக காரியத்திலிருந்து சபை உன்னை தூக்கிவிடும். இந்த சபையோடு ஐக்கியப்பட்டு இருப்பீர்கள் என்றால் இந்த சபை நிச்சயமாய் உங்களை தூக்கி வழி நடத்தும் என்கிறதுல சந்தேகமே அதில் இல்லை என்பது சொல்லும். சங்கீதம் 145:17-14 நம்ம பார்த்தோம் என்றால் அந்த இடத்துல போடப்பட்டிருக்கிறது, கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் அவர் தூக்கி விடுகிறார். விழுகிற உன்னை பார்த்து சிரிக்கிற கூட்டம் இன்னைக்கு அநேகம். உனக்கு வேலை இல்லையா, உனக்கு அது இல்லையா, பணம் இல்லையா, இன்னைக்கு விழுகிற இதை பார்த்து சந்தோஷப்படுகிற கூட்டம் அதிகம். மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் அவர் தூக்கி விடுகிறார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கை மடங்கடிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம். உன் வாழ்க்கை ஒரு குறுகின போய் கஷ்டத்துலையும் பாடுலையும் யார்கிட்டையும் சொல்ல முடியாமல் திக்கு முக்காடு கொண்டு இருக்கிற உன் வாழ்க்கையாக இருக்கலாம். ஆனால் சபை அவர் நாமத்தின் மூலியமாய் உங்களுக்கு அற்புதம் செய்யும், உங்களை தூக்கிவிடும். வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்குகிறார். இன்றைக்கி நம்ம விழுந்தோன்னா சந்தோஷப்படுறவர் அநேகம், சத்துரு சந்தோஷப்படுறவன் அநேகம். சபை இன்னைக்கு வளரலைன்னா சந்தோஷப்படுறவன் அநேகம். 2 வருஷம் ஆயிடுச்சு இன்னும் ஆள் வரலையா சந்தோஷப்படுறவன் அநேகம். ஆனால் விழுகிற யாவரையும் அவர் தாங்கி மடங்கடிக்கப்படுகிற யாவரையும் தூக்கி விடுகிறார். மடங்கடிக்கப்படுகிற உன்னை எந்த மனுஷனாலையும் உன்னை தூக்கி விட முடியாது. ஆமென். யாராலையும் தூக்கி விட முடியாது. கர்த்தரால் மாத்திரம்தான் இந்த சபை மூலியமாய் ஆண்டவர் நம்மளை தூக்கிவிட முடியும். சமீப நாட்களுக்கு முன்பாக எங்களுடைய ஸ்தாபனத்தில் என்னை கேட்டாங்க, ஜான்சன் ஒரு மீட்டிங்க்கு நான் போகல, அது போகாதனால அங்கே என்னை பற்றி பேசியிருக்கிறாங்க. என்னென்னா நம்ம சபையை குறித்து, இந்த சபையில் ஆட்கள் வந்து கொண்டே இருக்கிறாங்க, அந்த சபையில் ஊழியம் நடைபெற்று கொண்டே இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதை கேட்கும்போது. சரி நம்மளை குறித்து நல்ல சாட்சி சொல்கிறாங்க. உடனே 2000 ரூபா கட் பண்ணிட்டாங்க. ஆனால் பாவிகளை எதுவும் சொல்லாமல் இருந்ததா கூட மாதம் மாதம் பணம் ஏதோ உதவித்தொகை மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க. இது நல்லா போய் காதில் போய் நல்ல சாட்சி வந்த பிறகு ஆண்டவர் கட் பண்ணிட்டார். டக்குன்னு ஆண்டவர் இழப்பை கொடுத்து உன்னை கூட்டி சேர்த்து அவர் நாமத்தின் நிமித்தம் அற்புதம் செய்வார். ஆமென். அல்லேலூயா. உடனே எனக்கு இந்த வார்த்தை தான் வந்து, இழப்பு உனக்கு தரார். பணம் இழப்பு இருக்கலாம், கடன் ஏதோ ஒரு இழப்பு இருக்கலாம், வர வேண்டிய பணம் வராமல் இருக்கலாம், ஏதோ ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் இழப்பு இருக்கலாம். இழப்பை கொடுத்து அப்படியே உங்களை கூட்டி அப்படியே இந்த சபைக்குள்ளே சேர்த்து அவர் நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. ஆமென். கட் பண்ணதுலேருந்து இது வரைக்கும் ஒருபோதும் போய் ஏன் கட் பண்ணிங்கன்னு கேட்கல, ஏன் இது பண்ணின்னு கேட்கல. கர்த்தர் கொண்டு வந்தார், கர்த்தர் நடத்துவார். அவர் நாமத்தினால தான் நமக்கு அற்புதம். பிரெஸ்பிட்டர்னால அற்புதம் அல்ல, எங்கள் கமிட்டி மெம்பர்னால அற்புதம் அல்ல. தைரியமாய் சொல்ல முடியும், அவர் நாமத்தினால எனக்கு அற்புதம். ஆமென். அவர் நாமத்தினால எனக்கு சுகம். டாக்டர்னால இல்லை. டாக்டர் சொல்கிறார் குழந்தை அழுதுகிட்டே இருந்தால் கூட்டிகிட்டு வாங்க. நீ குழந்தை அழுதுகிட்டே இருந்தால் கூட்டிகிட்டு வர சொல்கிறது தான் டாக்டரோட வேலை. அழுதுகிட்டே இருந்தாலும் ஜெபம் பண்ண ஆண்டவர் அற்புதம் செய்வாருன்றது தான் நம்மளுடைய வேலை. அதுதான் நம்மளுடைய விசுவாசம். அதை நம்பி இருக்கணும். ஆமென். அவர் நாமத்தினால அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். ஆமென். இன்னையே உட்காந்துட்டு இருக்கிற வெள்ளி இல்லை பொண்ணு இல்லை, நசரேயனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இன்றைக்கு நீங்கள் எழுந்து நடக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபையும் பலனையும் செய்வார். அவர் உங்களை தூக்கி விடுகிறவராய் இருப்பார். அல்லேலூயா. பயங்கரமான குழியில் இருந்தும் சேற்றில் இருந்தும் ஆண்டவர் தூக்கி எடுத்து உன் கால்களை கண்மலையின் மேலே அவர் உறுதிப்பட வைக்கிற கர்த்தர். ஆமென். அப்படிதான் வசனம் சொல்லுகிறது. பயங்கரமான குழியில் சேத்துல அப்படிப்பட்ட ஒரு பாவ வாழ்க்கையில் இருந்த நம்மளை தூக்கி எடுக்க கர்த்தரால் முடியும். ஒருவேளை எங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்கள் இருப்பாங்க,
குடிக்கிறவங்க இருப்பாங்க. குடிக்காதன்னு சொல்கிறத விட, ஆண்டவரே இவன் ரட்சிக்கப்படணும் நீங்கள் ஜெபிக்கும்போது ஆண்டவர் மாற்றத்தை கொண்டு வருவார். ஆமென். பயங்கரமான குழியிலிருந்து அவரால் மாத்திரம்தான் தூக்கி எடுக்க முடியும். என்னுடைய சாட்சி உங்களுக்கு தெரியும். என்னை ஆண்டவர் தூக்கி எடுத்திருக்கிறார். பயங்கரமான குழியிலிருந்து உன்னை ஆண்டவர் தூக்கி எடுக்க முடியும். உன்னை பாதாளத்தின் வாசல் உன்னை எதுவும் செய்ய முடியாது. ஆமென். ஒருவேளை குடியில் அடிமையாக இருக்கிறாங்களா, சில பழக்க வழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்களா, சாட்சியாய் சொல்ல முடியும். பழைய பைபிளில் என் ஃப்ரெண்ட்ஸோட பேரெல்லாம் நான் எழுதி வச்சு ஜெபம் பண்ணுவேன். 3 பேர் ஞானஸ்தானம் எடுத்துருக்குறாங்க. நான் அவங்கக்கிட்ட போய் குடிக்காத, இயேசுவை ஏற்றுக்கோ இப்படிலாம் சொன்னதே கிடையாது. நான் ஜெபிக்கிறது அவனுக்கே தெரியாது. ஆனால் என் பைபிள் பின்னாடி அவனுடைய பேர் இருக்கும். அதில் 13 பேர் இருக்குது. 13ல் 3 பேர் இன்றைக்கி ஞானஸ்தானம் எடுத்துருக்குறாங்க. அவங்களிடத்துல ஆண்டவர் பேசி அவங்களே ஞானஸ்தானம் எடுத்து அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நானும் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன், நானும் இயேசுவை ஏற்றுக்கிட்டேன். எப்படி இதெல்லாம் நடந்தது? ஒரு காலத்தில் என் நண்பர் ஒருத்தர் இருக்கிறார் தாம்பரத்தில். சமீபத்தில் அவர் ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுத்தார். அவர் பேசும்போது சொன்னார், இயேசுவை நீயும் நானும் எப்படி கிண்டல் பண்ணுவோன்னு. பயங்கரமாக கிண்டல் பண்ணுவோம் இயேசுவை. அந்த கிளாஸில் கிறிஸ்டியன், நாங்கள் எம்சிசி காலேஜில் படித்தாங்க, கிறிஸ்டியன் எஜுகேஷன் ஒன்று இருக்கும். அங்கே இயேசுவை பற்றி தான் அங்கே சொல்லுவாங்க. இயேசுவை பற்றி சொன்னாலே நாங்கள் 2 பேரும் இயேசுவை கிண்டல் பண்ணுவோம். இயேசு பற்றியா முடி நிறைய வச்சுருக்கிறாரு, ஃபங்கூட் இருக்கிறாரு, இப்படிலாம் கிண்டல் பண்ணுவோம் இயேசுவை. இயேசு பற்றியா சேவ் பண்ண மாட்டுறாரு அப்படிலாம் சொல்லுவோம். இயேசு பற்றியா நல்லா பிராண்டட் செருப்பு போடுறாரு அப்படிலாம் கிண்டல் பண்ணுவோம். கிண்டல் பண்ணவனை இன்றைக்கி 2 பேரையும் ஆண்டவர் ரட்சித்துட்டார். ஒருத்தர் ஈசியில் அங்கே பாஸ்டராக இருக்கிறான், முள்ளிக்குப்பம் சொல்லி ஒரு இடத்துல. இங்கே என்ன ஆண்டவர் பாஸ்டர் ஆகிட்டார். இன்றைக்கி 2 பேரும் பேசும்போது சொன்னோம், இனிமேல் இயேசுவை கிண்டல் பண்ணுற எல்லாரையும் பார்த்து வச்சுக்கணும், எல்லாரையும் ஆண்டவர் ரட்சித்து வர்றார். ஆமென். அற்புதம் எப்படி நடக்குது என்றால், நம்ம ஜெபிக்கும்போது விசுவாசமாக இருக்கும்போது அற்புதம் நடக்கிறது. நம்ம போய் தான் ஒருத்தரை மாற்றணும்னு இல்லை, ஜெபம் அவர்களை மாற்றும். உங்கள் ஜெபம் அவர் நாமத்தை கொண்டு அது அற்புதம் செய்யும் என்கிறதுல சந்தேகம் இல்லை. ஆமென். 8வது வசனத்தை வாசிப்போம். அதே அதிகாரத்தில் அப்போஸ்தலர் 3:8, உடனே அவன் கால்கள் பலன் கொண்ட பிறகு, அற்புதம் நடந்த பிறகு அவன் என்ன செய்கிறான்? இன்னைக்கு சபையில் முன்னாடி வசனம் 8வது வசனம், அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான், நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். பாருங்க, மெடிக்கலாக சொல்லிட்டாங்க, அவனால் நடக்க முடியாது. இயேசுவின் நாமத்தினால் அவன் வாழ்க்கையில் அற்புதம் நடந்த பிறகு உடனே அவன் என்ன செய்கிறான்? அவன் குதித்தெழுந்து நின்று நடந்து, ஆமென், சந்தோஷத்தில் தேவனை துதித்து கொண்டே தேவாலயத்துக்குள்ளே பிரவேசித்தான். இன்னைக்கு அற்புதம் செய்கிற ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்யும் போது நீங்கள் குதித்தெழும்பி நிற்பதற்கு ஆண்டவர் செய்வார். ஆமென். சந்தோஷத்தில், ஆமென், உன் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக ஆண்டவர் நடத்துவார். குதித்தெழும்பத்தக்கதாய் ஆண்டவர் செய்கிற கர்த்தர். அவர் நாமத்தின் நிமித்தம் அவருடைய அற்புதம் உங்களை நடக்க வைக்கும். அவருடைய அற்புதம் உங்களை தூக்கிவிடும். அவருடைய அற்புதம் உங்களை நடக்க வைக்கும். அது சாதாரணமாய் நடக்க வைக்கல, குதித்தெழும்பி நடத்து தேவனை துதிக்கிறான். நடக்க வைக்கிறது மாத்திரமல்ல, உங்களை தேவனை துதிக்க வைக்கும், பாட வைக்கும். எங்கெல்லாம் வேதத்தில் அற்புதம் நடக்கிறதோ அங்கெல்லாம் அதுக்கு பிறகு ஒரு பாடல் சத்தத்தை கேட்கிறோம். ஆண்டவர் இந்த நாட்களிலே அப்படி ஆண்டவர் நடத்தி நம்மளை கொண்டு வருகிறவராக இருப்பார். அவர் சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார், அது வற்றி போயிற்று. வெட்டாந்தரையிலே நடக்கிறது போல அவர்களை ஆழங்களிலே நடந்து போக பண்ணினார். ஒரு செங்கடல் அவங்களுக்கு முன்பாக இருந்தது. இந்த செங்கடலை எப்படி கடக்க முடியும்? இன்னைக்கு விசுவாச பாதையிலே கர்த்தர் இந்த சபையில உன்னை நடத்தும் பொழுது அந்த விசுவாசத்தில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் காண முடியாததா இருக்கும். இதை எப்படி கடக்க முடியும் எப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள எழும்பணும். அதுதான் விசுவாசம். நடந்துரும் நினைக்கிறது விசுவாசத்தை விட எப்படி போக முடியும் பாஸ்டர், எப்படி போக முடியும் பிரதர், எப்படி இது போக முடியும், எப்படி செய்ய முடியும்? வெறும் கையில், எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவோம், வெறும் கையில் முளம் போடாத. விசுவாசம் வெறும் கையை தான் விரிக்க முடியும்.
விசுவாசத்தில் வெறும் கையை தான் அடி அடிக்க முடியும். எப்படி செய்ய முடியும்? அதுதான் விசுவாசம். அந்த செங்கடலை கர்த்தர் பிளந்தார், வெட்டாந்தரையின் ஆழங்களிலே நடக்க பண்ணினார். ஆமென். இந்த இவனை முடவனா இருந்தவனை நடக்க பண்ணினார். இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு விசுவாசத்தினுடைய அடித்தளம். உங்க வாழ்க்கையில எப்படி? விசுவாசத்தின்படி அவர் நாமத்தின் நிமித்தம் ஆண்டவர் நம்மளை நடக்க செய்கிற கர்த்தர் உங்களை நடத்தி ஆண்டவர் போஷிப்பார். ஆண்டவரை துதித்தான். உடனே இவன் என்ன செஞ்சான்? இந்த அப்போஸ்தலர்களோடு போய் சேர்ந்துட்டான். இந்த சபையோடு அவன் சேர்ந்துட்டான். உங்களையே கேட்பாங்க சில பேர், நீ கிறிஸ்தவத்தில் சேர்ந்துட்டியா, நீ இந்த சபையில் சேர்ந்துட்டியான்னு. ஆமாம், இந்த சபையில் தான் நான் சேர்ந்துட்டேன் தைரியமாய் நீங்கள் சொல்லணும். வெள்ளியும் பொண்ணும் இந்த சபையில் இல்லை, அவருடைய நாமம் இந்த சபையில் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்து கொண்டே வரும். இந்த மொருவன் எழுந்து நடந்த உடனே வீட்டுக்கு போல, அற்புதம் நடந்த உடனே அவன் ஜெயச்சந்திரன் போல, சரவணா ஸ்டோர் போல. ஏன்னா இத்தனை நாள் அவனால் நடக்க முடியல. இப்போ போய் நல்ல ஷூ வாங்கணும், இது வாங்கணும், ஆஃபர் போட்டிருக்கலாம். சரவணா ஸ்டோர் ஜெயச்சந்திரன் போல அவன் தேவனை துதித்து ஆலயத்துக்குள் பிரவேசித்தான். இன்னைக்கு உங்களுக்கு அற்புதம் நடக்கும்போது உடனே சபைக்கு ஓடிவாங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை மகிமை உள்ள காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வார். ஆமீன். பணம் வந்துதா, ஓடி வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. வேலை கிடைச்சதா, ஓடி வந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்து. ஆண்டவர் உன் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்வார். ஒருவேளை சபைக்கு வர முடியலையா, ஆண்டவரே எங்கே ஆராதிக்கிறீங்களோ அது ஒரு ஆலயம் தான், ஆராதித்து ஆண்டவரே நீர் கொடுத்ததற்காக நன்றின்னு சொல்லுங்க. ஆண்டவர் நாள் அற்புதம் செய்ய. ஒரு முடவனுக்கு இருந்த ஞானத்தை பாருங்க. உட்கார்ந்துக்கிட்டே இருந்தவன் அற்புதம் நடந்த உடனே எந்திரித்து ஓடாம அவன் குதித்து எழும்பி நடந்து தேவாலயத்துக்குள் அவன் பிரவேசித்தான். இப்போ எல்லா ஜனங்களும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். உங்களுடைய வாழ்க்கை இயேசுவின் நாமத்தினால, அவருடைய நாமத்தினால தான் உங்களுக்கு அற்புதம் நடக்கும். அவருடைய நாமத்தினால தான் உங்களுக்கு சுகம் கிடைக்கும். அந்த இயேசு என்கிற ஒரே ஒரு நாமத்தை மாத்திரம் நீங்க சொல்லி பாருங்க. எப்பேற்பட்ட பேயா இருந்தாலும் அது விலகி ஓடி போயிடும். ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். அவருடைய நாமத்துக்கு அப்படி வல்லமை இருக்கு. ஒரு மந்திரவாதி கையில் எப்போ பாரு ஒரு குச்சி வச்சுக்கிட்டே இருப்பானா. அந்த குச்சியில் தான் அவன் பவர் வச்சுருப்பானா. அந்த குச்சியில் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த பேய் பிடிச்சவங்கள அவன் அதட்டினானா அந்த பேய் உடனே ஆட ஆரம்பிச்சிருமா. இப்போது மந்திரவாதி நானும் பாஸ்டர் நாங்களும் சோம்பனா பேய் பிசாசு போகுது. எங்கள் கையில் குச்சிலாம் கிடையாது. எல்லா இடத்துக்கும் நான் குச்சி எடுத்துகிட்டு போக முடியுமா? ஒரு நாள் நானும் என் மனைவியும் அவங்க நண்பரை பக்கம் பொள்ளாச்சியில் ஒரு கிராமத்துக்கு போயிருந்தோம். நான் காரை விட்டு இறங்கின உடனே ஒரு அம்மா ஓடி வந்தாங்க. நீங்கள் பாஸ்டரான்னு கேட்டாங்க. ஆமாம் அப்படின்னு. எங்கள் வீட்டுக்கு உடனே ஜெபம் பண்ண வாங்க அப்படின்னாங்க. என் கையில் குச்சிலாம் கிடையாது. இப்போ நான் அந்த வீட்டுக்கு போன உடனே தெரிஞ்சு போச்சு, அந்த வீட்டில் ஒரு அசுத்த ஆவி பிடிச்சி ஒருத்தவங்களுக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சு. சரி முட்டி போடுங்க ஜெபம் பண்ணுவோன்னு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அந்த அம்மா ஆடுன்னு பார்த்தா அந்த அம்மா மேலே இருக்கிற ஆவி இன்னொருத்தவங்க மேலே டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. சடார்னு வேறு பிரான்ச்சுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி ஆவி இன்னொரு அம்மாவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. நான் இங்கே கண்ணை மூடி ஜெபம் பண்ணேன். என்னடா இது சத்தத்தை இங்கே ஜெபம் பண்ணுற சத்தம் பின்னாடி கேட்குதுன்னு பார்த்தா கண்ணை திறந்து பார்த்தா ஆவி வேற ஒரு அம்மாவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. நீ எங்கே டிரான்ஸ்ஃபர் ஆனாலும் நான் உன்னை பிடிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் என்னை அனுப்பியிருக்கிறார். இப்போ நான் அந்த அம்மாவுக்கு ஜெபம் பண்ண உடனே அது ஒரு சர்பத்தின் ஆவி. அது பார்த்தா பாம்பு மாதிரி வளைஞ்சு 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 வீட்டுக்கு வெளியவே போயிருச்சு அந்த அம்மா. சர்பத்தின் ஆவி. உடனே கட்டி ஜெபம் பண்ணி ஆண்டவர் உடனே அற்புதம் செஞ்சு சுகம் தந்தார். நான் போனது வேற வேலை, ஆனால் ஆண்டவர் அனுப்புனது வேற வேலை. இப்போ என் கையில் குச்சி கிடையாது, என் கையில் மந்திரம் பண்ணுற பொருள்லாம் கிடையாது. என்னிடத்துல இருக்கிறது ஒன்னே ஒன்று, அவர் நாமம். இயேசு என்கிற நாமத்தை சொல்லும் போது எப்பேற்பட்ட பிசாசும் என்ன செய்யும்? அவர்களை விட்டு அதண்டு போகும் என்பதில் சந்தேகம் இல்லை. இன்றைக்கு உங்களுக்கு அற்புதத்தை செய்கிற ஒரு இடம் அவர் நாமம் கொண்டிருக்கிற இந்த சபைதான் உங்களுக்கு அற்புதத்தை செய்யும். ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். அந்த பிசாசு சொல்லுது, நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியாது, இல்லைன்னா நான் எப்போவோ ஓடி போய் ஒளிஞ்சிருப்பேன். நான் கேட்டேன், நீ எங்கே ஒளிவ அப்படின்னு கேட்டால் அது கை காட்டுது. அது ஒரு மரம் தெரியுதுல்ல, அந்த மரத்து மேலே தான் அந்த பாம்பு அதில் இருக்குமா, அந்த சர்பத்தின் ஆவி. அதை சொல்லுது. நான் சொல்லிட்டேன் வருவேன்,
நான் எங்கே வந்தாலும் எங்கே போனாலும் என் கூட அவர் நாமம் இருக்கணும். இன்னைக்கு அவர் நாமம் உங்களிடத்துல இருக்கும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். இந்த முடவனுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். அவன் குதித்தெழும்பி தேவனை துதித்து போனான். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஆமென். ஆண்டவர் ஆச்சரியப்படத்தக்கதாக உன் வாழ்க்கையை மாற்றுவார். பிரமிக்கப்படத்தக்கதாக உன் வாழ்க்கையை மாற்றுவார். என் திருமண காரியத்தில் என்ன சொல்லுவாங்க, உன்னுடைய திருமணம் எப்படி நடக்க போகுதுன்னே தெரியலையேன்னு. நான் சொல்லுவேன் தைரியமாக, என் திருமணம் ராஜா மாதிரி நடக்கும். உண்மையில் ஒரு ரூபாய் இல்லாமல் ராஜா மாதிரி நடந்தது என் திருமணம் தான். அவர் நாமத்தின் நிமித்தம் அது நடந்தது. ஆமென். அவர் நாமத்தின் நிமித்தம் அற்புதத்தை ஆண்டவர்னால செய்ய முடியும். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வதற்கு ஒரே ஒரு காரியம்தான், அவர் நாமம், இயேசு என்கிற நாமம். இன்றைக்கு அந்த நாமத்தை உச்சரியுங்கள். ஆமாம், எங்கெங்கெல்லாம் சோர்வாக இருக்கிறதோ அந்த நாமத்தை உச்சரியுங்கள். இயேசுவே, என் நாமத்தினால ஆமென் நீங்கி போ, என் கால்வலி நீங்கி போ, என் பலவீன நீங்கி போ, என் சுகவீன நீங்கி போ, என்னை விட்டு பலவீனப்படுத்துகிற என்னை விட்டு எந்த காரியம் நீங்கி போன்னு சொல்லி பாருங்க. பாஸ்டர் தான் ஜோமனன்னு இல்லை, அவர் நாமத்துக்கு பாஸ்டரை காட்டிலும் ஆண்டவருடைய நாமத்துக்கு அற்புதம் இருக்குது. இன்றைக்கி பல பேருக்கு அது வித்தியாசம் தெரியல. என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பாஸ்டர் இடத்துல போனால் தான் என்ன செய்யும், சுகம் கிடைக்கும்னு சொல்லுகிறாங்க. இப்போ இந்த இடத்துல அப்படி சொல்லலை. பேதுரு யோவான் இடத்துல போனால் சுகம் கிடைக்கும்னு சொல்லலை. பேதுரு யோவான் இடத்தை காட்டிலும் பேதுரு யோவான் இடத்துல இருந்த அவர் நாமம், அந்த நாமத்தில் தான் சுகம் கிடைத்ததே ஒழிய பேதுருனாலே யோவானுடைய சுகம் கிடைக்கல. அவங்க மூலிமா ஆண்டவர் இன்டர்பிரேட் பண்ண முடியும், அவ்வளோதான். ஆமென். எங்களை ஒரு மத்தியஸ்தராக ஆண்டவர் வைத்திருக்கிறார், அவ்வளோதான். இன்றைக்கு உங்களுக்கு அந்த அற்புதம் வேணும்னா, ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் எனக்கு அற்புதம் நடக்கும். இந்த சபை மூலிமா இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நடக்கும், உங்கள் குடும்பத்தில் நடக்க கர்த்தர் கிருபை தருவார். கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் ஒரு அற்புதம் என் வாழ்க்கையில் செய்யுங்கப்பா. உம்முடைய நாமத்தின் நிமித்தம் ஒரு அதிசயத்தை எங்கள் வாழ்க்கையில் செய்யுங்க.